அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் 8th தமிழ் இயல் 4, 5, 6 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இயல் 4. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. ஆன்சர் கல்வி. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. செகண்ட் கொஸ்டின், களன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் களன் ப்ளஸ் அல்லால். களன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் ப்ளஸ் அல்லால். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். ஆன்சர் அகம்பாவம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். செகண்ட் கொஸ்டின், கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கோயில் ப்ளஸ் அப்பா. கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் ப்ளஸ் அப்பா. தேர்ட் கொஸ்டின், பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். ஆன்சர் பகைவன் என்றாலும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. ஆன்சர் கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. செகண்ட் கொஸ்டின், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. ஆன்சர் இளமை. தேர்ட் கொஸ்டின், இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஆன்சர் தொழிலில். இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தது நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். ஆன்சர் வளர்ச்சி. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். செகண்ட் கொஸ்டின், புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. ஆன்சர் அறிவியல். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. தேர்ட் கொஸ்டின், வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது காவிய இன்பம் ஆகும். ஆன்சர் காவிய. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது காவிய இன்பம் ஆகும். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், இயற்கை ஓவியம் 10 பாட்டு. செகண்ட் ஒன், இயற்கை தவம் சிந்தாமணி. தேர்ட் ஒன், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். ஃபோர்த் ஒன், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆன்சர் 2413. அடுத்தது தலைப்பு வேற்றுமை. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். ஆன்சர் வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். செகண்ட் கொஸ்டின், 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் விழி. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின், உடன் நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். ஆன்சர் 3ஆம் வேற்றுமை. உடன் நிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமை வரும். ஆன்சர் 3ஆம் வேற்றுமை. ஃபோர்த் கொஸ்டின், அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. ஆன்சர் 3ஆம் வேற்றுமை. இதில் அறத்தான் அப்படிங்கிறது தான்கிறதுல 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. 3ஆம் வேற்றுமை உருபு வந்து ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதில் தான், ஆண் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு. அதனால் இது 3ஆம் வேற்றுமை ஆகும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆள், ஆண், ஒடு, ஓடு. 4ஆம் வேற்றுமை உருபு கு. 5ஆம் வேற்றுமை உருபு இல், இன். 6ஆம் வேற்றுமை உருபு அ, அது, ஆது. 7ஆம் வேற்றுமை உருபு கண். முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. ஃபிஃப்த் கொஸ்டின், மலர் பானையை வனைந்தால். இத்தொடரில் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. ஆன்சர் ஆக்கல். இதில் ஆக்கல் என்பது 2ஆம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகை பொருள்களில் வரும். அதில் ஒன்று ஆக்கல். ஆக்கல்ங்கிறது உருவாக்குறது. மலர் பானையை வனைந்தால் இதில் வந்து ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க. அதனால இது ஆக்கல் ஆகும். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், 3ஆம் வேற்றுமை. ஆன்சர் மண்ணால் குதிரை செய்தான். நாள், ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை. எனவே 3ஆம் வேற்றுமை. செகண்ட் கொஸ்டின், 4ஆம் வேற்றுமை. ராமனுக்கு தம்பி லக்குவன். இதில் கு வந்திருக்கிறதுனால இது 4ஆம் வேற்றுமை உருபு கு. எனவே 4ஆம் வேற்றுமை. தேர்ட் ஒன், 5ஆம் வேற்றுமை. ஆன்சர் ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலையன். 5ஆம் வேற்றுமை உருபு இல், இன். இல் வந்திருக்கனால இது 5ஆம் வேற்றுமை. ஃபோர்த் கொஸ்டின், 6ஆம் வேற்றுமை. ஆன்சர் பாரியினது தேர். இனது அப்படிங்கிறது அ, அது, ஆது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை உறுப்பு. அதனால இனது, அது வந்திருக்கிறதுனால இது 6ஆம் வேற்றுமை. ஆன்சர் 2413.
அவ்வளவுதானுங்க. இயல் 4 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சு. அடுத்தது இயல் 5. ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காட்டிலிருந்து வந்த வேலங்கள் கரும்பை தின்றன. ஆன்சர் வேலங்கள். வேலங்கள் என்பதன் பொருள் யானைகள். செகண்ட் கொஸ்டின், கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கனகம் பிளஸ் சுனை. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் பிளஸ் சுனை. தேர்ட் கொஸ்டின், முழவு பிளஸ் அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவதிர. ஆன்சர் முழவதிர. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. ஆன்சர் அளந்தவருக்கு. அளந்தவருக்கு என்பதன் பொருள் வறியவர்க்கு. செகண்ட் கொஸ்டின், நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளல் வேண்டும். ஆன்சர் இகழ்வாரை. நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளல் வேண்டும். தேர்ட் கொஸ்டின், மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். ஆன்சர் நிறை. மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். ஃபோர்த் கொஸ்டின், பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு பிளஸ் அறிந்து. ஆன்சர் பாடு பிளஸ் அறிந்து. ஃபிஃப்த் கொஸ்டின், முறை பிளஸ் எனப்படுவது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. ஆன்சர் முறை எனப்படுவது. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். ஆன்சர் பனையோலைகள். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். செகண்ட் கொஸ்டின், பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். ஆன்சர் வனைதல். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். தேர்ட் கொஸ்டின், மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் மட்டும் பிளஸ் அல்ல. மட்டும் அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் பிளஸ் அல்ல. ஃபோர்த் கொஸ்டின், கயிறு பிளஸ் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கயிற்று கட்டில். கயிறு பிளஸ் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. ஆன்சர் வேற்றுமை தொகை. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செகண்ட் கொஸ்டின், செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை. ஆன்சர் பண்பு. செம்மரம் என்பது பிரித்து எழுதால் செம்மை பிளஸ் மரம். இதில் மை விகுதி வந்தனால இது பண்பு தொகை. எனவே செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகை. தேர்ட் கொஸ்டின், கண்ணா வா என்பது விழித்தொடர். ஆன்சர் விழித்தொடர். கண்ணா வா என்பது விழித்தொடர். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். செகண்ட் ஒன், வினையச்ச தொடர் பாடி முடித்தான். தேர்ட் கொஸ்டின், வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். ஃபோர்த் ஒன், எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். ஃபிஃப்த் ஒன், விழித்தொடர் புலவரே வருக. ஆன்சர் 4, 5, 2, 1, 3. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். ஆன்சர் குற்றமற்ற. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். செகண்ட் கொஸ்டின், சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். ஆன்சர் அவையின். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். தேர்ட் கொஸ்டின், கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கண் பிளஸ் ஓடாது. கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் பிளஸ் ஓடாது. ஃபோர்த் கொஸ்டின், கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் கசடு பிளஸ் அற. கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு பிளஸ் அற. ஃபிஃப்த் கொஸ்டின், என்று பிளஸ் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் என்றாய்ந்து. என்று பிளஸ் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து. அவ்வளவுதாங்க. இயல் 5 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சு. அடுத்தது இயல் 6. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. ஆன்சர் வித்துக்கள். வித்துக்கள் என்பதன் பொருள் விதைகள். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. செகண்ட் கொஸ்டின், என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. ஆன்சர் வாரி. வாரி என்பதன் பொருள் வருவாய். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று. தேர்ட் கொஸ்டின், அக்களத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆ பிளஸ் களத்து. அக்களத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் களத்து. ஃபோர்த் கொஸ்டின், கதிர் பிளஸ் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கதிரீன. கதிர் பிளஸ் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன.
அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. ஆன்சர் பெருமழை. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. செகண்ட் கொஸ்டின், வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வாசல் பிளஸ் எல்லாம். வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் பிளஸ் எல்லாம். தேர்ட் கொஸ்டின், பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பெற்று பிளஸ் எடுத்தோம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று பிளஸ் எடுத்தோம். ஃபோர்த் கொஸ்டின், கால் பிளஸ் இறங்கி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கால் இறங்கி. கால் பிளஸ் இறங்கி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் குறிப்பிடும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். செகண்ட் கொஸ்டின், சேரர்களின் தலைநகரம். ஆன்சர் வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. தேர்ட் கொஸ்டின், பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஆன்சர் நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஃபோர்த் கொஸ்டின், ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. ஆன்சர் அமராவதி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. ஃபிஃப்த் கொஸ்டின், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். ஆன்சர் கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம். ஆன்சர் சேலம். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். செகண்ட் கொஸ்டின், சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். ஆன்சர் சின்னாளப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். சின்னாளப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். தேர்ட் கொஸ்டின், சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது. ஆன்சர் குடநாடு. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. ஃபோர்த் கொஸ்டின், பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது. ஆன்சர் திருப்பூர். பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஆன்சர் 3. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். செகண்ட் கொஸ்டின், பாலாடை இச்சொல்லிற்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. ஆன்சர் இயல்பு. பாலாடை இச்சொல்லிற்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மட்பாண்டம் திரிதல் விகாரம். மட்பாண்டம் என்பதை பிரிக்கும்போது மண் பிளஸ் பாண்டம். இது இன் என்கிற எழுத்து இட்டா மாறி இருக்கு, அதனால அது திரிதல் விகாரம். செகண்ட் ஒன், மரவேர் கெடுதல் விகாரம். மரவேரை பிரிக்கும்போது மரம் பிளஸ் வேர் இம் கெட்டுருது, அதனால அது கெடுதல் விகாரம். தேர்ட் ஒன், மணிமுடி இயல்பு புணர்ச்சி. மணி பிளஸ் முடி பிரிக்கும்போது மணி பிளஸ் முடி இயல்பா புணர்வதால இது இயல்பு புணர்ச்சி. ஃபோர்த் ஒன், கடைத்தெரு தோன்றல் விகாரம். கடைத்தெரு பிரிக்கும்போது கடை பிளஸ் தெரு இத்துங்கிற எழுத்து புதுசாக தோன்றிருக்கு, அதனால அது தோன்றல் விகாரம். ஆன்சர் 4, 3, 2, 1. மட்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், மணிமுடி இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு தோன்றல் விகாரம். 4, 3, 2, 1. அவ்வளவுதாங்க. இயல் 4, 5, 6 உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.